வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகின் மிக பழமையான மற்றும் தொழில்நுட்பமிக்க கட்டுமானமான கல்லணையை பற்றி பேசப் போகிறோம். கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அற்புதமான தமிழன் கட்டுமானம். நாம் இதற்கான ஒரு பயணத்தை அனுபவிக்கப் போகிறோம். கல்லணை அல்லது கிராண்ட் அணிகட் சோழர் மன்னர் கரிகால சோழன் என்பவரால் கட்டப்பட்டது. இது 100 கி.மு. சுமார் காலத்தில் தொடங்கியது. கரிகால சோழன் தனது ஆட்சியின் கீழ் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் நீர் மேலாண்மையை நெறிமுறைப்படுத்துவதற்கும் இந்த அணையை கட்டினார். கல்லணை 329 மீட்டர் 180 அடி நீளம் மற்றும் 20 மீட்டர் 60 அடி அகலத்தில் உள்ள ஒரு பெரிய கல் தடுப்பணையாகும். இது பிளவுகள் இல்லாமல் நன்கு கட்டப்பட்ட கற்கள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளாக இது நிலைத்திருப்பது அதன் அடிப்படை கட்டுமானம் மற்றும் போரியல் திறமைகளை பிரதிபலிக்கிறது. நாம் கல்லணைக்கு சென்றபோது காவேரி ஆற்றில் நீர் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக கல்லணையின் செயல்பாடு மற்றும் அதன் கட்டுமான திறமையை நெருக்கமாக பார்ப்பதற்கான அரிய வாய்ப்பு கிடைத்தது. நீர் இல்லாமல் இருந்தாலும் கல்லணையின் அழகும் துல்லியமான கட்டுமானமும் நம்மை ஆச்சரியத்தில் வைத்தது. கல்லணை காவேரி ஆற்றின் நீரை நெறிமுறைப்படுத்தி விவசாயத்திற்காக நீரை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன அமைப்புகளுக்கான முக்கிய சின்னமாக அமைந்துள்ளது. இன்றும் இந்த அணை பழமையான நம்முடைய பொறியியல் திறமையை பிரதிபலிக்கிறது. கல்லணை உலகின் மிக பழமையான மற்றும் தொழில்நுட்ப சாதனையான கட்டுமானங்களில் ஒன்றாகும். இதன் வரலாறு மற்றும் கட்டுமான திறமைகளை நமது பயணத்தில் நெருக்கமாக பார்த்துவிட்டோம். உங்களால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவிற்கு லைக் கொடுக்கவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள்.